வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலி செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருதலிங்கம் அனுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். வித்தியா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. ரத்னபுரி நீலகாமம் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். அரச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாலத்தீவு தூதுக்குழுவினர் நாட்டிலிருந்து புறப்பட்டனர். நுவரெலியா நோர்வுட் நகரில் புதிதாக திறக்கப்படவிருக்கும் மதுபான சாலைக்கு மக்கள் எதிர்ப்பு. சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலை மேடைகளில் அறிவிப்பதா என சாமர சம்பத் தசநாயக்க கேள்வி. தமிழக முதலமைச்சராக நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்பு. தொடர்பான முதன்மை செய்திகள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்தியா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் 3 கொண்ட நீதியரசர்கள் குழாமினால் வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனை தீர்ப்புக்கு எதிராக பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இன்று தள்ளுபடி செய்தது. இதன்படி குற்றவாளிகள் 4 விதிக்கப்பட்ட மரண தண்டனை மற்றும் ஏனைய தண்டனைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய ஏனைய 2 விடுவிக்கப்பட்டதோடு மேன்முறையீட்டு விசாரணைகளின் போது ஒரு பிரதிவாதி உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2015ஆம் ஆண்டு பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவி வித்தியா கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டமை முழு நாட்டையுமே உலுக்கியிருந்த நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி நீலகாமம் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ரத்னபுரி மாவட்டம் ஹகவத்தை நீலகாமம் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு மீது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். අපේ රටේ මලයාහම් ප්‍රජාවට ඇති තරම් පොරොන්දු දෙනවා. හැබැයි රත්නපුර දිස්ත්‍රික්කයේ மலையக மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் மற்றும் ஏற்படுத்தப்பட்ட சமூக ஒப்பந்தங்கள் இன்று காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு தோட்டத்தில் வீடு காணி உரிமையற்ற ஒரு நபர் அமைத்திருந்த ஒரு சிறிய வீட்டினை தோட்ட பாதுகாவலர்கள் அந்நபரை அங்கிருந்து விரட்டியடித்ததோடு அந்த வீட்டையும் உடைத்தெறிவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், லயன் வீடுகளில் ஒதுக்கப்பட்டு கிடக்கும் மலையக மக்கள்தான் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதற்காக எல்லையற்ற தியாகங்களை செய்து வருகின்றனர். மலையக மக்களுக்கும் வேலையற்ற இளைஞர்களுக்கும் வெறும் சம்பள உயர்வை மட்டும் வழங்குவது போதுமானதல்ல. தொழிலாளர்களை உண்மையான மூலதன உரிமையாளர்களாக மாற்றுவதே எங்களுடைய இலக்கு. தோட்டப்புறங்களில் உள்ள காணிகளை அபிவிருத்தி செய்து அந்த மக்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதன் மூலம் அவர்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைய செய்வதே எங்களுடைய நோக்கமாகும். வீடற்ற ஏழை மக்கள் தங்குமிடம் அமைக்கும் போது அதிகாரிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும். நாட்டின் 220 லட்சம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் முன்னணியானது எதிர்க்கட்சியில் உள்ள முற்போக்கு சிந்தனையுள்ள கட்சிகளுடன் இணைந்து செயல்படவும் தயாராக இருக்கிறது. සිදුවනක් සමග අත්වැල් බැඳගෙන කටයුතු කරනවා කියන එක ප්‍රකාශ කරනවා.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண விவசாயம் சார்ந்த சிக்கல்களுக்கு அரசாங்கம் உடன் தீர்வு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண விவசாயிகள் விவசாயம் சார்ந்து எதிர்கொண்டுள்ள சிக்கல்களுக்கு அரசாங்கம் உடன் தீர்வு வழங்க வேண்டும். இல்லாவிடின் விவசாயிகள் கடந்த காலங்களைப் போன்று அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற விவசாய காமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சருக்கான கேள்வி பதிலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாயம் விதைப்பு நடந்து 35 நாட்கள் கடந்து விட்டிருக்கின்றது. சில பிரதேசங்களில் வளமையாக 15 நாட்களை கடந்து உரம் அந்த வயல்களுக்கு முதலாவது கட்டம் அந்த உரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் உதாரணமாக வாகர ஏறாவூர் போன்ற பிரதேசங்களில் இன்னும் சிசிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் அரசாங்கம் சொல்கிற அந்த தனியார் நிறுவனம் ஊடாக இதுவரைக்கும் ஒரு லொரி அளவிலே தான் வந்திருக்கு. அவள் அக்ரேரியன் கமிஷனர் ஜெனரலோட பேசியிருக்கிறேன், மாவட்ட டிசியோட பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வொன்று இன்னும் எட்டப்படவில்லை. அப்போ மாவட்டத்திலே அரசாங்கம் வழங்கும் உரம் நேரத்துக்கு வராவிட்டால் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் தனியார் ஊடாக இந்த உரத்தை வாங்க போகிறார்கள். இதிலே சில கம்பெனிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் போரதீவு பெற்றலே பிரதீப் பசலக்கடை என்ற அவருடைய பசலக்கடையிலே கம்பெனி 16,000 ரூபாண்டு உரம் அந்த பேக்லேயே அடித்து அனுப்புகிறார்கள். அப்போ பசலக்கடையில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு டைமுக்கு சரியான நேரத்துக்கு உரம் கிடைக்காவிட்டால் விவசாயம் அழிந்து போய்விடும் என்ற கவலையில் அவதானத்தில் பயத்தில் அரசாங்கம் 10,000 ரூபாய்க்கு வாங்க சொன்னாலும் மக்கள் அவதிப்பட்டு போய் 16,000 ரூபாய்க்கு வாங்குகிறார்கள். ரெண்டாவது விடயம் கௌரவ சபாநாயகர்களே, எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற சில பிரதேசங்கள் அந்த வயல் நிலங்கள் மண் கூடுதலாக இருக்கிற பூமி. அரசாங்கம் சொல்கிறார்கள் 40 கிலோ அளவிலே தான் விவசாயிகளுக்கு யூரியா மற்றும் உரங்கள் அரசாங்கத்தால் தரலாம். அவ இந்த காலத்துக்கு தேவையான பதில் வழங்காவிட்டால் இதிலே இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்புறதுல பிரியோஷ்டம் இல்லாமல் போயிடும். இரண்டாவது விடயம் கௌரவ சபாநாயகரால் இந்த தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டவருக்கு 60,000 ரூபாய் சில இடங்களில் கிடைத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் குறைந்த அளவு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு அரை ஏக்கர் பாதிக்கப்பட்டவர் இதுவரைக்கும் அவங்களுக்கான நஷ்டீடு அரசாங்கத்தில் வழங்கப்படவில்லை. இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தராவிட்டால் மீண்டும் விவசாயிகள் வீதியிலே இறங்கி போராடுற நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள். முன்னாள் வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 17ஆம் திகதிக்கு நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 17ஆம் திகதி நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ரஷாந்த கொடவில முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் வழக்கு விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் 2 வாரங்களுக்குள் பிரதிவாதி தரப்பிற்கு வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து முதற்கட்ட வழக்கு விசாரணையை நிறைவு செய்த நீதவான் ஜூன் மாதம் 17ஆம் திகதி வழக்கு விசாரணையை ஆரம்பித்ததாக உத்தரவிட்டார். அன்றைய தினம் வழக்கின் 2 சாட்சியாளர்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அவர்களுக்கு அழைப்பாணை அனுப்புமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு இலங்கை உர நிறுவனத்தின் கொள்முதல் மற்றும் இறக்குமதி பிரிவின் மேலாளரான பணியாற்றிய போது ஹானப்புட்டிய களஞ்சிய வளாகத்தில் தாரிடுவதற்கான கொள்முதல் நடவடிக்கையின் போது தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சாதகமாக செயற்பட்டு அரசாங்கத்திற்கு 88,59,708 ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதன் மூலம் ஊழல் எனும் குற்றத்தை செய்ததாக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான அரசு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாலைதீவு ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாட்டிலிருந்து புறப்பட்டனர்.
இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று முற்பகல் கட்டுநாயக்கு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றனர். மாலைதீவு இலங்கை இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தி இரு நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் வகையில் மாலைதீவு ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரின் இந்த இலங்கை விஜயம் வெற்றிகரமாக அமைந்திருந்தது. மாலைதீவு ஜனாதிபதி இந்நாட்டிற்கு வருகை தந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டதன் மூலம் இந்த விஜயம் வெற்றிகரமாக அமைந்தது. மாலைதீவு ஜனாதிபதி அவரது பாரியார் மற்றும் தூதுக்குழுவினரை வழியனுப்புவதற்காக விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபேசேன, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, பாராளுமன்ற உறுப்பினர் ஒஷானி உமாங்க உட்பட வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். நுவரெலியா நோர்வுட் நகரில் புதிதாக திறக்கப்படவிருக்கும் மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் நோர்வுட் நகரில் புதிதாக திறக்கப்படவிருக்கும் மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பதாதைகளை ஏந்திய நிலையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நோர்வுட் நகரம் முழுவதும் கருப்பு கொடி பறக்கவிட்டு வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் இன்று காலை புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புதிதாக திறக்கப்படும் மதுபான சாலையின் கட்டிட தொகுதியில் ஒருபுறம் தொழிற்சங்க காரியாலயம், தனியார் வகுப்புகள் என்பன இடம்பெற்று வருவதாகவும் இங்கு இந்த மதுபான சாலை திறக்கப்பட்டால் வகுப்புகளுக்கு வருகின்ற மாணவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே 3 மதுபான சாலைகள் இப்புனித நகரத்தில் இருக்கின்றன நிலையில் 4வது எதற்கு? மது வேண்டாம், அமைதி வேண்டும் போன்ற கோஷங்களையும் எழுப்பியவாறு நோர்வுட் புதிய மதுபான சாலை திறக்கும் இடத்தில் இருந்து போலீஸ் நிலையம் வரை மக்கள் பேரணியாக சென்றனர். நோர்வுட் நகரின் பெயரை மையம் வைத்துக்கொண்டு நோர்வுட் பகுதியில் பல வருடங்களாக காணப்படும் குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாத அதிகாரிகள் மதுபான நிலையம் திறப்பதற்கு எப்படி அனுமதி வழங்கப்படுகிறது என மக்கள் கேள்வி எழுப்பினர். குறித்த மதுபான சாலையினை மூடுவதற்கான நடவடிக்கைகளை நாட்டின் ஜனாதிபதி ஊடாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்குள்ள ஏற்கனவே 3 பார் இருக்கு. 4வது ஒரு பாரை பின்பக்கமா ஒரு இடத்துல இந்த இடத்துல கொண்டாந்து போடுறதுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறத அறிஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க ஏற்கனவே வர்த்தக சங்கத்தின் மூலமாக எல்லா அரசு காரியாலயங்களுக்கும் நாங்க அனுப்பி இருக்கிறோம். எழுத்து மூலமாக நிதியமைச்சர் என்ற வகையில ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு மீண்டும் ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குது. அதுல இது சம்பந்தமா கலால் திணைக்களத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி நகர்ந்து ஒரு முடிவு எடுத்து தருமாறு ஜனாதிபதி அவர்கள் கலால் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. நாங்கள் முதலாவதாக ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 4வது பார் வரணுமா இருந்தா எதிர்ப்பு இருக்குதா என்பதை பாக்குறதுக்கு இந்த இடத்துல அல்லது பொதுவான இடங்கள்ல நோட்டீஸ் ஒட்டணும். அது ஒட்டினாங்களா இல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்ததா என்பது எங்க மக்கள் அனைவருக்குமே ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம். ஏற்கனவே நோரு பிரதேச செயலகம் இரவோடு இரவாக எட்டனுக்கு மாத்தினாங்க. அதே போன்று இரவோடு இரவாக இதுக்கான அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டதா, அதிகாரிகள் வழங்கி இருக்கிறாங்களா என்பது மக்களுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த நோர்வுட் நகரத்தில் பல்வேறுபட்ட வளங்கள் வர இருந்தது. அந்த வளங்கள் அனைத்துமே தடுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டும்தான் இதை நம்மளால செயல்படுத்த முடியும். இதை திருப்பதியும் நம்ம வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இன்னொரு மதுபான சாலை வேண்டாம், 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 மதுபான சாலை வேண்டாம், வேண்டாம், சாலை வேண்டாம். மன்னார் நகர மீன் விற்பனை நிலையம் உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும் என மன்னார் நகரசபை உறுப்பினர் சோமநாதன் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் நகரசபை மீன் விற்பனை நிலையம் 3 மாத கால பகுதிக்குள் நவீனமயப்படுத்தப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என மன்னார் நகரசபை உறுப்பினர் சோமநாதன் பிரசாத் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். இந்த ஊடக சந்திப்பில் நகரசபை உறுப்பினர் பார்த்திபன் இணைந்து கொண்டுள்ளார். கடைசியாக நடந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் மீன் மார்க்கெட்டில் மீன் விற்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் தங்களோட குறைகளை சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டே இதுக்குரிய இதெல்லாம் கொடுத்தும் இதுவரைக்கும் நடக்காத காரணத்தால்
எங்கள்கிட்ட பகிரங்கமா கடந்த கடைசியில் நடந்த மீட்டிங்ல நாங்க சபையில கேட்டு கேள்வி எழுப்பிடத்துல பகிரங்கமா எங்களுக்கு கொஞ்சம் பாலம் கோரிக்கையா இருக்கணும். இந்த மீன் மார்க்கெட்டை கட்டுற சம்பந்தமா மீனவ சங்கமோ அதுல மீன் வியாபாரிகளோ தங்களுக்கு அனுமதி தார இல்லை, 7 மணி அனுமதி எடுத்து தாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு சவால்னு வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க அது சம்பந்தமா நாங்க அவங்களோட காய்ச்சத்தில் தாங்க அப்படி ஒண்ணும் இல்லை, உடனடியாக தாரம்னு சொல்லி இந்த மீனவ சங்கமும் கடிதம் தந்திருக்குது. அதே நேரம் மீன் மார்க்கெட்ல மீன் விற்கிற வியாபாரிகளும் சைன் வச்சு தந்திருக்கிறாங்க தங்களோட மீன் மார்க்கெட்டை புனரமைச்சு தர சொல்லி. எப்படின்னு சொன்னா இந்த இடிச்சு இல்லாமக்கி அப்படி இல்லாமனா பாதி முதல் பின்பக்கத்தை புனரமைச்சு பின்னுக்கு வியாபாரத்தை விட்டு முன்னுக்கு அப்படி செய்யுங்க. நாளாந்த மக்கள் பயன்படுத்துற ஒரு இடம், அன்றாட மக்களுக்குரிய ஒரு இடம், அது போற எல்லாம் இந்த இவ்வளவு ஒரு இதாக கிடக்குது. வருஷம் அதால 15 லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானங்கள் குத்தகையா போடுறோம். அப்படி இருந்தும் நாங்க எங்களோட சொத்தை நாங்க பராமரிச்சு கொடுக்கணும். அதுக்கான முழு கடிதமும் எடுத்துக்கிறோம். இன்றைக்கே நாங்கள் தான் செயலாளர் கொடுக்குறோம். இது கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே நாங்க கொடுத்த பிரேரணைகள் எதுவுமே எடுபடையில. அதே போல இந்த கடிதத்தையும் குப்பையில போட்டுட்டா ஒன்றும் செய்யலாது. இது நாங்க மன்னார் மக்கள் சார்பா கொடுக்குறோம். மன்னார் ஒவ்வொருத்தரும் இனி கேள்வி கேட்கலாம், தந்த கடிதத்துக்கு என்ன முடிவு, இப்ப இதை எப்ப புனரமைப்பீங்கன்னு உடனடியா. ஏனண்டா எங்கட நகரசபையோட அதிகாரத்திற்கு உட்பட்ட வேலைகள் எங்களால் செய்யக்கூடிய வேலைகள்ல வாக்குறுதியை தான் மக்களுக்கு கொடுக்கணும். ஆனா அண்மை காலமா நகரசபை எங்களோட அதிகாரத்துக்கு உட்படாத நாங்க செய்யாத பொய் வாக்குறுதியில கொடுத்து சும்மா ஏமாந்த பணம் தாங்களும் ஏமாந்து மக்களை ஏமாத்தி கொண்டிருக்குது. இது கட்டாயம் உடனடியாக குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த மீன் மார்க்கெட் எங்களுக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு மக்களுக்கு கையெழுக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐரோட் திட்டத்தின் மூலம் புனரமைப்பு செய்யப்பட உள்ள வீதிகள் தொடர்பில் அதிகாரிகள் ஆராய்ந்தனர். 2026 கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐரோட் திட்டத்தின் மூலம் புனரமைப்பு செய்யப்பட உள்ள வீதிகள் தொடர்பில் கிராம மட்ட அமைப்புகளை தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலுக்கு மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. ஐரோட் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல வீதிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக அவை தடைப்பட்டிருந்தன. இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட வீதிகளில் சில வீதிகளை புனரமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வீதிகள் தொடர்பில் கிராம மட்ட அமைப்புகளை தெளிவுபடுத்தும் நோக்குடன் கிராம மட்ட அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்ளும் நோக்குடனும் குறித்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இதில் ஐரோட் திட்டத்தின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட மட்ட உத்தியோகத்தர்கள், கிராம மட்ட உத்தியோகத்தர்கள், கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் மணல் மற்றும் கிரவல் அகழ்வை மேற்கொள்ளும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அதிகாரிகளால் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை மூலமாக பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு சொந்தமான காணியில் மணல் மற்றும் கிரவல் அகழ்வை மேற்கொள்ளும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று அதிகாரிகள் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. பொதுக்குடியிருப்பு உதவி பிரதேச செயலாளர் கி டென்சியா, பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன், கனியவள பொறுப்பதிகாரி, வனவள பாதுகாப்பு அதிகாரி, பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மணல் அகழ்வுக்கான இடங்களை பார்வையிட்டனர். இந்த திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் பிரதேச சபைக்குட்பட்ட மக்களுக்கு மணல் மற்றும் கிரவலை நியாயமான குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளும் வசதி ஏற்படப்பட உள்ளது. அந்த வகையில் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய முன்னேற்ற அறிக்கை தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய முன்னேற்ற அறிக்கை தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட விவசாய பணிப்பாளர் MFA சனீர் தலைமையில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மேற்கொள்ளப்படும் விவசாய முன்னேற்ற அபிவிருத்திகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்படவுள்ள தீர்மானங்கள் தொடர்பிலும் விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்தி அபிவிருத்தி செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மாவட்ட விவசாய கண்காணிப்பு உத்தியோகத்தர்கள் சி தனிநாயகம், மாவட்ட செயலுக்கு விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என துறை சார்ந்த பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
அரசு உத்தியோகத்தர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான ஆவணங்களை இணையவழி ஊடாக சமர்ப்பிப்பது குறித்து ரத்தினபுரியில் விழிப்புணர்வு இடம்பெற்றது. ரத்தினபுரி மாவட்டம் சாப்ரகமுவ மாகாண அரச உத்தியோகத்தர்கள் வருடாந்தம் சமர்ப்பிக்க வேண்டிய சொத்துக்கள் பொறுப்புகள் பிரகடனத்தை இம்முறை முதல் முறையாக இணையவழி ஊடாக சமர்ப்பிப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு சாப்ரகமுவ மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை சாப்ரகமுவ மாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்தது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் புதிய விதிகளின்படி 2026 ஆண்டு முதல் அனைத்து அரசு ஊழியர்களின் சொத்து விவரங்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பராமரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதற்கான வள பங்களிப்பை சாப்ரகமுவ மாகாண பிரதம செயலாளர் GDL உதயகுமாரி வழங்கினார். அரசு சேவையில் M5 சம்பள வகைப்பாட்டிற்கு மேல் சம்பளம் பெறும் அனைத்து அதிகாரிகளுக்கும் இப்பிரகடனத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். இதில் உத்தியோகத்தரின் தனிப்பட்ட விவரங்களுடன் அவர்களின் கணவர், மனைவி, பிள்ளைகள் மற்றும் சார்ந்திருப்பவர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களும் சேர்க்கப்பட வேண்டும். பதவிக்காலம் முடிவடையும் போது அல்லது ஓய்வு பெறும் போது அதற்கு பின்னர் வருடாந்தம் இத்தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான திடீர் சொத்து மாற்றங்கள் ஏற்பட்டால் அவற்றை உடனடியாக அறிவிக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டது. உரிய காலக்கெடுவில் இத்தகவல்களை சமர்ப்பிக்க தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் கடும் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் தண்டனைகள் வழங்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவு செய்வது மற்றும் படிமுறை ரீதியாக விவரங்களை உள்ளீடு செய்வது தொடர்பான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. மேலும் 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தண்டனைகள் பற்றியும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு நிறைவேற்று அதிகாரத்தால் விடுக்கப்படும் அழுத்தத்தை கண்டித்து பிரேரணையொன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு நிறைவேற்று அதிகாரத்தால் விடுக்கப்படும் அழுத்தத்தை கண்டித்து பிரேரணை ஒன்று எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரினால் இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவரின் வழிகாட்டலில் தயாரிக்கப்பட்ட இந்த பிரேரணை எதிர்க்கட்சியின் பிரதான ஹொரடா கயந்த கருணாதிலக்க, JC அலவதுல்ல, அஜித் P பெராரோ உள்ளிட்டோரினால் கையளிக்கப்பட்டது. அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். 2025-2026 கல்வியாண்டிற்காக அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் 2026 செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் ரத்நாயக்கவினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ඒ අතරින් විශ්වවිද්‍යාල ප්‍රවේශය සඳහා සුදුසුකම් ලබා තිබේද? ඒ කියන්නේ பல்கலைக்கழக வெட்டுப்புலிகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனைத்து மாணவர் பதிவு பட்டியல்களையும் 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026 செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து பாடநெறிகளை ஆரம்பிப்பதற்கான குறிப்பிட்ட திகதிகளை அந்தந்த பல்கலைக்கழகங்களே தீர்மானிக்க முடியும். இதேவேளை இம்முறை 2025-2026 கல்வியாண்டிற்காக 2 புதிய பட்ட பாடநெறிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ருகுணு பல்கலைக்கழகத்தில் புவியியல் தகவல் அமைப்பு பாடநெறிக்காக 50 மாணவர்களும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் இலத்திரனியல் மற்றும் புத்திசார் அமைப்பு பொருளியல் பாடத்திற்காக 50 மாணவர்களும் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முறை உயர்தர பயிற்சிக்கு தோன்றிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2,81,810 ஆகும். அவர்களில் 1,76,538 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். அந்த மாணவர்களில் இம்முறை அரசு பல்கலைக்கழகங்களுக்கு 42,937 மாணவர்களை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கிறோம்.
அத்துடன் முதற்பட்ட பாடநெறிகளுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை இம்முறை அதிகரிக்காவிட்டாலும் மாணவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தி பயனுள்ள மற்றும் தரமான கல்வியை தொடர்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். මෙම පාඨමාලා ආරම්භ කිරීමේදීන ඒ විශ්වවිද්‍යාලවලට තීරණය කරන්න හැකි වෙනවා. சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலை மேடைகளில் அறிவிப்பதா என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் நீதிமன்ற பொறிமுறை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க காரசாரமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජනාධිපතිතුමා නඩුකාරයා තෝල්කෝ 4 දෙනෙක් 5 දෙනෙක් අධිකරණ ඇමති එක තෝල්කෙක් බිම්මල් රත්නායක මහත්තයා එක තෝල්කෙක්. மே தின கூட்டங்களின் போது ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் இணைந்து சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலை கையில் வைத்திருந்தனர். இவ்வாறான பட்டியல்களை பகிரங்கப்படுத்துவது நீதிபதிகள் சுதந்திரமாக தீர்ப்பு வழங்குவதை தடுக்கும் ஒரு செயலாக அமையும். சாமர சம்பத் தசநாயக்கவை சிறையில் அடைக்க திட்டமிருந்தால் அதனை பகிரங்கமாக மேடைகளில் கூறாமல் சட்ட ரீதியாக முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறான செயல்கள் அரசாங்கத்திற்கு பொருத்தமானவை அல்ல. அரசாங்கமே மேடைகளில் தீர்ப்புகளை அறிவித்து வருவதால் இனிமேல் தனது வழக்குகளுக்காக சட்டத்தரணிகளுக்கு பணம் செலுத்துவதில் அர்த்தமில்லை. பணம் கொடுக்கவும் சிறைக்கு செல்லவும் என 2 காரியங்களை செய்ய முடியாது. இலங்கையின் நீதிபதிகள் மிகவும் கற்றறிந்த மற்றும் புத்திசாலித்தனமானவர்கள். அரசியல் தேவைகளுக்காக நீதிபதிகளை இக்கட்டான நிலைக்கு தள்ள வேண்டாம் என நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஓய்வு பெறும் நிலையிலுள்ள பிரதம நீதியரசரிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் செல்வாக்குகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க வேண்டாம். මේ ආණ්ඩුව විතරක් අග්‍රවිචාරය පත් කරේ නැහැ. ஆடை வடிவமைத்தல் மற்றும் அழகுக்கலை மனைப்பொருளியல் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கிராம பிராந்திய அபிவிருத்தி பிரிவு நடாத்திய ஆடை வடிவமைத்தல் மற்றும் அழகுக்கலை மனைப்பொருளியல் உற்பத்தி பொருட்களின் மாவட்ட கண்காட்சியும் விற்பனையும் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரன் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சோதிநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் திருமதி கஜானி பார்த்திபனும் கௌரவ விருந்தினராக டாக்டர் நயனி சூரிய ஆராய்ச்சியும் பங்கேற்றனர். விருந்தினர்களால் கண்காட்சி கூடங்கள் பார்வையிடப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் அரங்க நிகழ்வு ஆரம்பமானது. வரவேற்புரையை உதவி மாவட்ட செயலாளர் செல்வி தாசினி ஆற்றியதுடன் தலைமை உரையை மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரன் ஆற்றினார். பிரதேச செயலக ரீதியாக இடம்பெற்ற ஆடை வடிவமைப்பு, கேக் ஐசிங், அழகுக்கலை, அலங்கார பூக்கள் வடிவமைப்பு, சமையல் கலை உள்ளிட்ட 15 வகையான ஒரு வருட பயிற்சி நெறியை 237 மாணவர்கள் பூர்த்தி செய்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி ஈட்டிய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசில்களும் பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. உற்பத்தி பொருட்கள் போட்டியில் 1ஆம் இடத்தை கோப்பாய் சரஸ்வதி தயாரிப்பு சங்கமும், 2வது இடத்தை காரைநகர் மத்திய மாதர் அபிவிருத்தி சங்கமும், 3ஆம் இடத்தை கரவட்டி இமையானன் மத்திய கிராம அபிவிருத்தி சங்கமும் பெற்றுக்கொண்டதுடன் இன்றைய கண்காட்சியில் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் அதிகளவில் பங்கு பற்றியமைக்கான சிறப்பு பரிசிலை பெற்றுக்கொண்டது. டாக்டர் நயனி சூரியாட்சியினால் 15 பிரதேச செயலக பிரிவுகளிலும் கேக் ஐசிங் பயிற்சி நெறிக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது மகளிர் அபிவிருத்தி நிலைய மாணவர்களின் கோலாட்டம், சிறப்பு நடனங்கள், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இறுதியில் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி சுனேந்திரா சுதாகர் நன்றி உரையை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், போதனாசிரியர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட எல்லைப்புற கிராமங்களில் சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மின்விளக்குகள் நிறுவப்படுகின்றன. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட எல்லைப்புற கிராமங்களில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சூரிய சக்தியிலான மின்விளக்குகள் அமைக்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனன் தலைமையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட வெள்ளாவடி வட்டாரத்தில் உள்ள விவேகானந்தபுரம் உள்ளிட்ட எல்லை கிராமங்களில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் ஊடுருவல் அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் தமது நாளாந்த வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாமலும் இரவு நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமலும் அச்சத்தில் உள்ளனர். கடந்த 2/5/2026 அன்று சுரவணிகடியற்று கிராமத்தில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யானை மனித மோதல்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் சொத்துக்கள் இழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனனின் முயற்சியால் மின்விளக்குகள் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மின்சார வசதி இல்லாத மற்றும் யானை நடமாட்டம் அதிகம் காணப்படும் விவேகானந்தபுரம், அம்மன்குளம் போன்ற பகுதிகளில் இன்று சூரிய சக்தி மின்விளக்குகள் பொருத்தப்பட்டன. இதன் மூலம் இரவு வேளைகளில் யானைகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே அவதானித்து தற்காத்துக் கொள்ள முடியும் என நம்பப்படுகிறது. தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய்க்கு ஆசி வேண்டி கண்டி கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடு இடம்பெற்றது. தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற யோசப் விஜய்க்கு ஆசி வேண்டி கண்டி மாவட்டம் புசல்லாவ ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது. விஜய் ரசிகர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளைஞர்கள் உட்பட பலரும் பேண்ட் வாத்தியத்துடன் புசல்லாவ ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மெல்போர்ட் சந்தி வரை ஊர்வலமாக வருகை தந்தனர். வழிபாட்டின் பின்னர் கேக் வெட்டி பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியை வெளியிட்டனர். இதன்போது இப்பகுதியில் உள்ள பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். ரத்னபுரி பெல்மடுள்ள விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். ரத்னபுரி பெல்மடுள்ள பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. காலியல பகுதியில் இருந்து ரத்தினபுரி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று லொரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதி பலத்த காயமடைந்த நிலையில் தற்போது ரத்தினபுரி பொது வைத்தியசாலை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பெல்மடுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பதுளை அக்கரப்பத்தன பெரும் தோட்டத்தின் நிறைவேற்று அதிகாரி தோட்ட கமிட்டி தலைவர்களுக்கிடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. பதுளை மாவட்டம் பண்டாரவளி பிராந்தியத்திற்குட்பட்ட அக்கரப்பத்தன பெருந்தோட்ட நிறுவனத்தில் நிலவி வந்த பிரச்சினைகள் தொடர்பாக நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி தோட்ட கமிட்டி தலைவர்களுக்கு இடையிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலில் தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கமிட்டி தலைவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டு அவற்றிற்கான தீர்வுகள் குறித்து ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டன. மேலும் இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர் சிங்கமுத்து அசோக்குமார், பண்டாரவளி மாநில இயக்குனர் காசிராஜ், ஹப்புத்தளை பிரதேச சபை உறுப்பினர்கள் கலை சகாதேவன் மற்றும் யோகா மாவட்ட தலைவர் உதவி பிரதிநிதி ஜோதி உட்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பல்வேறு கமிட்டி தலைவர்களும் கலந்து கொண்டனர். தாவரங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் அடங்கிய பூச்செடிகள் இறக்குமதி செய்யப்படுவதாக சிவில் சமூக ஆர்வலர் ஹர்சன ரோஷான் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 1990ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க தாவரங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் அடங்கிய பூச்செடிகள் இறக்குமதி செய்யப்படுகிறது என சிவில் சமூக ஆர்வலர் ஹர்சன ருஷான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையானது சுற்றுச்சூழலுக்கு உகந்த தாவரங்கள்
ශ්‍රී ලංකාව කියන්නේ තෝෂෙම පාරිසරික වශයෙන් වගාවන් මල්පැල මල් තවාන් இலங்கையானது சுற்றுச்சூழலுக்கு உகந்த தாவரங்கள் பூஞ்செடிகள் போன்றவற்றை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதன் மூலம் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாடாக திகழ்கிறது. மலர் சாகுபடி மற்றும் பழ சாகுபடி ஆகியவை இதில் முக்கியமானவை. கடந்த ஜனவரி 12, 13 மற்றும் பிப்ரவரி 11, 15, மார்ச் 16 ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பூஞ்செடிகளில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் போன்ற உயிரியல் அச்சுறுத்தல்கள் இருப்பதே ஆகும். 1990 ஆண்டின் 35ஆம் இலக்க தாவரங்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி வைரஸ், பாக்டீரியா அல்லது ஏதேனும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் இருந்தால் அந்த செடிகள், மரங்கள் அல்லது அவற்றின் வேர்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யக்கூடாது. இந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது நாடாளுமன்றத்தின் பொறுப்பு. இறக்குமதி செய்யப்பட்ட இந்த பூஞ்செடிகளில் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்காரணிகள் மற்றும் வைரசுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பிபுலை பிரதேசத்தில் உற்பத்தியான தோடம்பலம், மாதுளை போன்ற இனங்களின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்ததை பார்த்திருக்கிறோம். மேலும் அப்பகுதியில் பயிரிடப்பட்ட சோளம் போன்ற பயிர்களும் அழிந்தன. இதற்கு பின்னால் இந்த பாக்டீரியா, வைரஸ்கள் நிறைந்த உர இறக்குமதி செய்யப்பட்டதுதான் காரணம் என நாங்கள் சந்தேகிக்கிறோம். எனவே இதை பற்றி முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். எனவே விவசாய அமைச்சரிடம், ராஜாங்க அமைச்சரிடம் நாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். வெறும் வாய்மொழி உத்தரவுகளை கேட்டு விவசாய திணைக்கள அதிகாரிகள் இத்தகைய இறக்குமதிக்கு அனுமதி வழங்கக்கூடாது. இதை இறக்குமதி செய்த குறிப்பிட்ட பெண் பணிப்பாளர் பற்றி உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். உயிரியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்செடிகளை இறக்குமதி செய்வதில் ஏன் இந்த பெண் பணிப்பாளர் தனது அதிகாரத்தை இவ்வாறு முறைகேடாக பயன்படுத்துகிறார்? இந்த பணிப்பாளருக்கு என்ன உரிமை இருக்கிறது? $2.5 மில்லியன் மோசடி விசாரணைகளை திசை திருப்ப வேண்டாம் என முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். $2.5 மில்லியன் நிதி விவகாரம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ පරීක්ෂණ යටපත් කරන්න, මේ පරීක්ෂණ වෙන පැත්තකට ගෙනියන්න. இந்த விசாரணைகளை மூடி மறைக்கவோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி திசை திருப்பவோ முயற்சிக்க வேண்டாம் என விசாரணை அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சியங்களை மறைக்க முற்படும் அதிகாரிகள் ரங்க ராஜபக்ச போன்றவர்களுக்கு நேர்ந்த கதியை நினைவில் கொள்ள வேண்டும். தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும். இந்த குற்றச்சாட்டு நேரடியாக அரசாங்கம் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கொலையை தற்கொலை என்று கூறி மூடி மறைக்க முயற்சிக்க வேண்டாம். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இவருக்கு நிறைய விடயங்கள் தெரிந்துள்ளது. அவரை மரணமடைய வைப்பது ஏதோ ஒரு வகையில் அரசியல் செயல்பாடாக கூட இருக்கலாம். எனவே இந்த விசாரணையை யார் செய்கிறார்கள்? அரசாங்கம்தான் செய்கிறது. எனவே அரசாங்கத்தின் கீழேயே இயங்கும் போலீசார் மற்றும் நீதித்துறை மூலம் நீதி கிடைக்குமா? இந்த குற்றச்சாட்டு நேரடியாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதால் அரசாங்கத்தின் கீழே இயங்கும் போலீசார் மற்றும் நீதித்துறை மூலம் நீதி கிடைக்குமா என அவர் கேள்வி எழுகிறது. விசாரணைகளில் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்த பிரித்தானியாவின் ஸ்கொட்லாந்து யார்டு போலீசாரை நாட்டுக்கு அழைத்து வந்து இந்த விசாரணையை ஒப்படைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கிறேன். கடந்த காலங்களில் உள்நாட்டு விசாரணை பொறிமுறை தோல்வி அடைந்துள்ளதால் ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணை இதற்கு தீர்வு. இது திட்டமிட்ட அரசியல் சதியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. මේ පරීක්ෂණයත් වෙනස් වෙයි කියලා ඒ ඉඳ ගරු සභාපතිතුමනි. தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். தமிழக முதலமைச்சராக நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்க உள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 108 இடங்களை வென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் யோசப் விஜய் நாளை தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழா நடக்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக விஜய் ஆட்சி பொறுப்பேற்றதும் 2 முக்கிய திட்டங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் மற்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 200
யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்தில் கையெழுத்திட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் நடைபெற்ற தேர்தலின் திராவிட கட்சிகளின் பலத்த போட்டியை தாண்டி விஜய் தலைமையிலான தாவேக்கு 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான வர்த்தக வாணிப செய்தி அறிக்கைகள். சிறுவர்களின் நல்வாழ்வை பாதுகாத்திட ஜனாதிபதி நிதியத்துடன் ஜனசக்தி அறக்கட்டளை கைகோர்த்துள்ளது. ஒரு தேசிய நடவடிக்கையாக நிறுவப்பட்டுள்ள இந்த முன்னெடுப்பு எதிர்காலத்தை வடிவமைத்திட இன்றைய நாளை அரவணைப்போம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இது நாடு முழுவதும் உள்ள சிறுவர்களின் மருத்துவ தேவைகளுக்கான அணுகலை வலுப்படுத்தும் ஒரு பொதுவான நோக்கத்தை கொண்டுள்ளது. தடைகளை உடைத்தல் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற ஜனசக்தி குழுமத்தினது நோக்கத்திற்கு அமைவாக இந்த முன்னெடுப்பானது உரிய நேரத்தில் அவசியமான மருத்துவ பராமரிப்பை பெறுவதில் காணப்படும் போதாமைகளை நிவர்த்தி செய்கிறது. ஜனாதிபதி நிதியத்தால் அங்கீகரிக்கப்படும் சிகிச்சைகளுக்கு ஜனசக்தி அறக்கட்டளை மேலதிக நிதி பங்களிப்பை வழங்கி அத்தியாவசிய பராமரிப்புக்கான பரந்த அணுகலை சாத்தியமாக்கிட வழிவகுக்கும். சிகிச்சைக்கான செலவில் ஒரு பகுதியை ஜனாதிபதி நிதியம் வழங்குவதோடு ஜனசக்தி அறக்கட்டளை அதற்கு சமமான தொகை அல்லது சிகிச்சைக்கு எஞ்சிய தொகை என்பவற்றில் எது குறைவான தொகையோ அதனை வழங்கும். சிகிச்சைக்கு பிறகு பயனாளியின் பாதுகாவலர்களுக்கும் அவசர மற்றும் வெளிநாட்டு மருத்துவ தேவைகளின் போது சிகிச்சைக்கு முன்பு உதவி பெற்று தரப்படுவதோடு உரிய நேரத்திலான உதவிக்கான விண்ணப்பங்கள் மாதாந்தம் செயலாக்கப்படும். ரமேஷ் சாப்டர் ஜனசக்தி குழுமத்தினது முகாமைத்துவ பணிப்பாளர் குழும தலைவர் நிறைவேற்று அதிகாரி கூறுகையில், ஜனசக்தியை பொறுத்தவரை நாம் எப்போதும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தவே விரும்புகிறோம். ஜனாதிபதி நிதியத்துடனான இந்த இணைவாக்கம் தடைகளை உடைத்தல் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற எமது நோக்கத்தை சாத்தியமாக்கும் ஒரு அர்த்தமுள்ள தொலைநோக்க வழிமுறை என்று நாம் நம்புவதை பிரதிபலிக்கிறது. பல சிறுவர்களுக்கு தமது எதிர்காலத்தை முழுமையாக எதிர்நோக்குவதற்கு மருத்துவ தேவைகளுக்கான அணுகல் ஒரு முக்கிய தடையாக உள்ளது. இந்த இணைவாக்கத்தினூடாக மிகவும் தேவையுள்ளவர்களுக்கு நிதியுதவியை வழங்கி அவர்களது சுமையை குறைத்து சிறப்பான உடல் நலம் பெறுபவர்களை பெறுவதற்கும் அடுத்த தலைமுறை நம்பிக்கையுடன் முன்னேறுவதற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பதற்கும் நாம் முயற்சிக்கிறோம் என்று தெரிவித்தார். GGSC ரோஷன் ஜனாதிபதி நிதிய தலைவர் செயலாளரின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மேலும் கூறுகையில், ஜனசக்தி பதனம சமக ஜனாதிபதி ஜனசக்தி அறக்கட்டளையுடனான இந்த இணைவாக்கமானது ஒரு தனித்துவமான அத்துடன் பல வழிகளில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நிகழ்வாகும். சிறுவர்களுக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் அத்தியாவசிய மருத்துவ தேவைகளை அணுகுவதில் உள்ள இடைவெளிகளை குறைப்பதற்கும் எவ்வாறு தேசிய நிறுவனங்களுக்கும் தனியார் துறைக்கும் ஒருங்கிணைந்த முறையில் இணைந்து செயல்பட முடியும் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார். மேலதிக ஒத்துழைப்பை பெறுவதற்காக ஜனாதிபதி நிதியத்திற்கு விண்ணப்பிக்கும் போது ஒரு ஒப்புதல் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இது ஜனசக்தி அறக்கட்டளையுடன் பாதுகாப்பாக விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் மேலதிக நிதியுதவிக்காக பரிசீலனைக்கும் வழிவகுக்கும். 2026 மே 15ஆம் தேதியிலிருந்து ஜனாதிபதி நிதியத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஜனசக்தி அறக்கட்டளை வழங்கும் மேலதிக நிதியுதவியை பெறுவதற்கு தகுதி பெறும். ஜனாதிபதி நிதியானது தொடர்ந்து மருத்துவ உதவி தேவைப்படும் பயனாளிகளை கண்டறிந்து பரிசோதித்து அங்கீகாரம் வழங்கும். ஜனசக்தி குழுமம் தனது நோக்கத்திற்கு அமைவாகவும் தேசிய முன்னுரிமைக்கு இணக்கமாகவும் இலக்கு முழுவதும் அர்த்தமுள்ள கணிப்பிடக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில் தொடர்ந்து உறுதியுடன் செயல்படுகிறது. ஜனசக்தி குழுமத்தின் தொண்டு பிரிவான ஜனசக்தி ஃபவுண்டேஷன் மற்றும் ஜனாதிபதி நிதியம் ஒன்றிணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இத்திட்டமானது 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கான சுகாதார சேவையை பூர்த்தி செய்வதற்கான நிதி இடைவெளியை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டமாகும். இந்த செயற்திட்டம் எவ்வாறு செயற்படும் என்றால், ஜனாதிபதி நிதியத்தில் உங்கள் சிகிச்சைக்காக ஒரு தொகையை நிர்ணயிக்கப்பட்டால், அதாவது உங்களது முழு சிகிச்சையில் 30% ஜனாதிபதி நிதியம் உங்களுக்கு வழங்கினால், அந்த 30% அதை இரட்டிப்பாக்கும் இன்னொரு 30% உங்களுக்காக வழங்கப்படும். அது மாறாக ஜனாதிபதி நிதியம் அதுவாக 70% உங்களுக்கு வழங்கினால், மீதமுள்ள 30% நாம் ஜனசக்தி ஃபவுண்டேஷனால் உங்களுக்கு வழங்கும். அவ்வாறு இந்த செயற்பாடு செயல்படுகிறது. இந்த செயற்பாடு தொடர்பாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஜனாதிபதி நிதியத்தை தொடர்பு கொண்டால் இது தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.
இத்துடன் டான் தமிழொலி செய்தி அறிக்கைகள் நிறைவுற்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.